ஸோ அதுக்கு வந்து சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணும்போது கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டு ஒரு சில ரூட் தெரிஞ்சிருச்சு. அப்போ சிந்தடிக் டிவிஷன் என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஈக்குவேஷன் என்ன இருக்குது லேம்டா கியூப் பிளஸ் லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 21 லேம்டா மைனஸ் 45 ஈக்குவல் 0. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்போ நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது 5, -3 வந்துச்சு. பட் கியூப்னா எத்தனை ரூட் வேணும்? 3 ரூட் வேணும். அப்போ நம்ம ரூட் 2 ரூட் வந்துச்சு. இன்னொரு ரூட் எது ரிப்பீட்டட் ரூட் நமக்கு தெரியல. அதுக்காக என்ன பண்ண போறோம்னா சிந்தடிக் டிவிஷன் அப்ளை பண்ண போறோம். 1 1 அதாவது சிந்தடிக் டிவிஷன் நல்லா பாத்துங்க எப்படி எழுத போறோம்னா லேம்டா கியூபோட கோஎஃபிஷியன்ட் லேம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் லேம்டாவோட கோஎஃபிஷியன்ட் -21 அடுத்து கான்ஸ்டன்ட் டைம் -40. இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ என்னது? தெரிஞ்ச வேல்யூ லேம்டா ஈக்குவல் டு 5 லேம்டா ஈக்குவல் டு -3. அப்போ நம்ம இங்க வந்து அப்ளை பண்ணுங்க -3ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன பண்ண போறோம்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்க இருக்கிற வேல்யூ எப்பயுமே 0ன்னு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன வச்சுக்கணும்? 0ன்னு வச்சுக்கணும். இப்போ அடுத்த ஒர்க் என்னன்னா இந்த 1யும் 0யும் ஆட் பண்ணி எழுதணும். 1யும் 0யும் ஆட் பண்ணிட்டு என்ன எழுதணும்? இங்க எழுதணும் 1. இந்த ஸ்டெப் எனர்ஜி டவுட் இருக்குதாமா? இல்ல சார். சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த -3யும் இந்த 1யும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறோம். அப்போ 1 × -3 -3. ஓகேங்களா? இது எனர்ஜி டவுட் இருக்குங்களா? இல்ல சார். இது ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். மறுபடியும் என்ன பண்ண போறோம்? இது ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். 1 -2 எவ்வளவு? -3 வந்து -2 வரும். கரெக்டாமா? ஓகே. அப்ப இது என்னாச்சு? இந்த -3யும் இந்த -2யும் மல்டிப்ளை பண்ண போறோம். என்ன கிடைக்கும்? +6ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? எப்படி? -3யும் இந்த -2யும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? +6 வரும். அந்த 6 வந்து இங்க என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. அடுத்த ஒர்க் என்ன? இது ரெண்டையும் எகைன் ஆட் பண்ண போறீங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ண போறீங்க. அப்ப -21 + 6 எவ்வளவு? -15. அப்ப என்னாச்சு? -3 -15 வந்து +45. அப்ப எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைக்குது? 0ன்னு வருது. ஏன்னா நம்மளோட ரூட் வந்து 3 இருந்தா அது கண்டிப்பா 0 தான் வரப்போகுது எண்ட் ஆஃப் ரிசல்ட். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த ஒர்க் அப்படின்னா இங்க கிடைச்சிருக்குது பாத்தீங்களா? இந்த ஈக்குவேஷன் வந்து குவாட்ராடிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் எப்படி மாத்தணும்னா இந்த 1 யாரோட கோஎஃபிஷியன்ட்னா லேம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். இந்த 2 யாருன்னா லேம்டாவோட கோஎஃபிஷியன்ட் -2 லேம்டா. இந்த 15 யாருன்னா கான்ஸ்டன்ட் டைம் -15 ஈக்குவல் டு 0. அவ்வளவுதாமா. இப்போ ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் என்னவா மாத்திட்டோம்? ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷனா மாத்திட்டோம். அப்ப இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஆல்ரெடி தெரியும் -15 வந்து ப்ராடக்ட் ஆஃப் டைம் -2 வந்து சம் ஆஃப் த டைம். அப்ப என்ன கிடைக்கும்? 5 × 3 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஆல்ரெடி 5 தெரிஞ்சுனா நான் டைரக்டா நான் 5 போட்டேன். அப்போ 5 × 3 தெரியும். நம்மளுக்கு எது மைனஸ் சைன் வரும்? இது -15 இது வந்து -2. அப்ப இது -2 வரனால பெரிய நம்பருக்கு மைனஸ் மைனஸ் அவ்வளவுதான் கண்ணு. இப்போ என்ன கிடைக்குது? லேம்டா -5 இன்ட்டு லேம்டா +3 ஈக்குவல் டு 0. அப்ப என்னாச்சு? லேம்டா ஈக்குவல் டு 5 அண்ட் லேம்டா ஈக்குவல் டு -3. அப்போ ஆல்ரெடி ஒரு ரூட் இருக்குது. லேம்டா ஈக்குவல் டு -3ங்கிற ஒரு ரூட் இருக்குது. அப்போ லேம்டா ஈக்குவல் டு -3ன்னு ஒரு ரூட் ஆல்ரெடி இருக்குது. இதை சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குது? லேம்டா ஈக்குவல் டு 5 அண்ட் லேம்டா ஈக்குவல் டு எகைன் என்ன கிடைக்குது? -3 கிடைக்குது. அப்போ நம்ம கால்குலேட்டர் போடும்போது நம்மளுக்கு தெரியாத வேல்யூ என்ன இருக்குது? -3 வந்து 2 டைம்ஸ் வரும். அந்த வேல்யூ வந்து நம்ம கால்குலேட்டர் தெரியாது. அதுக்கு கண்டிப்பா நீங்க சிந்தடிக் டிவிஷன் தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த 3 வேல்யூஸ் பேர் இருக்குது பாத்தீங்கன்னா இந்த 3 வேல்யூஸ் பேர் தான் வந்து நம்மளுடைய ஐகன் வேல்யூஸ்.